ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு மலையாளம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக ரீசெண்டாக தமிழ் டப்பிங்லேயே வெளியாகிருக்கிற சூத்திரவாக்கியம். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் கிறிஸ்டோ ஜேவியர். இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்ஐயாக இருக்கக்கூடிய ஒரு நபர், ரொம்ப தங்கமான மனசு இருக்கக்கூடிய ஒரு நபர். நம்மால் எஸ்ஐ அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்கூல் பசங்க எல்லாத்துக்கும் டியூஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல ஈவினிங்கில் டைம் இருக்கும்போது. இப்போ டைம் இருக்கும்போது அப்படிங்கிறத விட டெய்லி கிளாஸ் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு கதாபாத்திரம். இப்போ இவர்கிட்ட டியூஷன் படிக்கக்கூடிய அந்த பசங்களில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணன் ஒருத்தன் இருக்கான். அந்த அண்ணன் சின்ன வயசுலேருந்தே அந்த பொண்ணு மேலே விரக்தியுடைய உச்சியில் தான் இருக்கான், வெறுப்புனுடைய உச்சியில் தான் இருக்கான். அந்த பொண்ணை பார்த்தாலே தூக்கி போட்டு மிதிக்கத்தான் செய்கிறான் அவன். ஒரு தருணத்தில் அந்த பொண்ணு பயங்கரமாக அடி வாங்கிட்டு கிளாஸுக்கு வருது. இதை பார்த்த நம்ம கதாநாயகன் பயங்கர காண்டாகி போய் அண்ணனையை கூப்பிட்டு ஒரே ஒரு அரை பலார்னு விட்டு, இன்னொரு தடவை அந்த பொண்ணை நீ தொட்டதாக தெரிஞ்சதுன்னா மகனே நீ கெட்ட, ஞாபகத்தில் வச்சுக்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாப்புல. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக திடீர்னு அந்த அண்ணன் ஒரு தருணத்தில் எங்கே போனார் அப்படின்னு தெரியாமல் காணாமல் போகிறார். இந்த கேஸ் எடுத்துகிட்டு நம்ம கதாநாயகன் களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் இல்லை சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கதைக்களத்தை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த டீமு ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் பெயரளவில் சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னு வச்சா பத்தாது, படத்தில் சஸ்பென்ஸ்னு ஏதாவது ஒன்று இருக்கணுமா இல்லையா? அப்படி துளி கூட கிடையாது இந்த படத்தில் எங்கேயுமே. முதல்ல இந்த படத்தில் கதாபாத்திர வடிவமைப்பு இல்லை கதாபாத்திரங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்ததுன்னா நம்ம கதாநாயகனை மட்டும்தான் சொல்லவே முடியும். ஷைன் டாம் சாக்கோ தான் பண்ணியிருக்காரு. அவர் ஒருத்தருடைய கதாபாத்திரம் தான் ஓரளவுக்காவது எழுதப்பட்ட கதாபாத்திரம். அதுலேயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. எந்த ஊர்லையாவது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள், அதுவும் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கேடரில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸரு பசங்களுக்கு உட்காந்து ஈவினிங்லாம் டியூஷன் எடுத்து நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருமே நைட் அண்ட் டே உழைக்கிறோம். நைட் ஷிஃப்ட்டில் எத்தனையோ எல்லா துறையிலையுமே அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் இருக்குது, வேலை பார்க்குறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களும் சரி, ஹெல்த் ஒர்க்கர்ஸும் சரி, இவங்களுக்கெல்லாம் ஷிஃப்ட்டே கிடையாது. இவங்க என்னைக்கு எந்த டைமில் என்ன எமர்ஜென்சியாக இருந்தாலும் உடனே திருப்பி ரிப்போர்ட்டிங் டு டியூட்டி சார் அப்படின்னு நின்னே ஆகணும். அப்படி ஒரு கதாபாத்திரம். அது அந்த கதாபாத்திரத்தை எழுதின விதத்திலேயே அவர் உட்காந்து டெய்லி மேக்ஸ் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த பசங்களுக்கெல்லாம். ஒரு போலீஸ்னால் ரஃப் அண்ட் டஃபாக பார்க்குறதுக்கே பயமாக இருக்க வேண்டாமா? அவர் பசங்களை கட்டி பிடிச்சி எம்ஜிஆர் எப்படி 2 பாட்டிகளை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக அன்பாக அரவணைப்பாக பேசுவாரோ அந்த மாதிரி எல்லா பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, மேக்ஸ்னால் அப்படி தான் இருக்கும், எல்லா விஷயத்தையும் நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறாப்புல அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கதாபாத்திரம். பார்த்துக்கோங்க. ஸோ படத்துடைய லீடான ஹீரோவுடைய கதாபாத்திரமே இப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது மற்ற கதாபாத்திரத்தை நீங்கள் என்ன பெருசாக எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? இதுபோக வின்சி ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருக்காங்க, தீபக் பரம்போல் ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருக்காரு. இந்த 2 கேரக்டர் எடுத்துக்கிட்டாலும் ஜஸ்ட்டு சப்போர்ட்டிங் காஸ்ட் தானே தவிர எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே அந்த 2 கதாபாத்திரத்துக்கும் கிடையாது. சும்மா ஸ்க்ரீனுக்குள்ளே ஒரு 3-4 சீன் வந்துட்டு போகணும், அவ்வளவுதான் அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்டிருக்கு. இதை தாண்டி எந்த கதாபாத்திரமே எழுதப்படலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு கதை ஆரம்பிக்குது அப்படின்னா முதல்ல ஹீரோ எந்த அளவுக்கு, இந்த மாதிரி கதைகளில் ஹீரோ எந்த அளவுக்கு ஒரு அதிபுத்திசாலி அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும். அப்படி நீங்கள் போர்ட்ரே பண்ணீங்க அப்படின்னா தான் அடேங்கப்பா இந்த அளவுக்கு பெரிய பிஸ்தாவாக இருக்காருன்னா இந்த கேஸை டெஃபினட்டாக அவர் கிராக் பண்ணிடுவாப்பில், எப்படி சுவாரஸ்யமாக கிராக் பண்ணுவார்னு பார்ப்போம் அப்படின்னு நமக்கு தோணும். அப்படியும் ஹீரோ ஒரு பயங்கர புத்திசாலி, புத்தி கூர்மை இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறதையும் எங்கேயுமே இவங்க எதுலேயும் காமிக்கவும் கிடையாது. இதனாலேயே ரைட்டு அந்த பொண்ணு என்னங்க காணாமல் போயிட்டாரா பார்ப்போம் அப்படின்னா நமக்கு தோணணும் இல்லையா? அப்படியும் தோணாது. காரணம் என்னென்னா அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, அந்த பொண்ணுடைய அண்ணனுக்கு என்னாச்சுங்கிறத நமக்கு முதல்லே கிளியராக காமிச்சிடுவாங்க. என்னதான் சார் பொறுத்த படம் இது, ஹீரோ மட்டும் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தேடி அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு சார் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற லெவலில் தான் ரைட்டிங்லேயும் கேரக்டரைசேஷன்லேயும் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கு இந்த டீமு. இதெல்லாம் தாண்டி ஹீரோ ஒரு கேஸ் எடுத்து அதை கிராக் பண்ணலாம் அப்படின்னு கையில் எடுத்தால் இவர் அதுக்குள்ளே இன்னொரு கேஸை கிராக் பண்ணுறாராம். அந்த 2வது கேஸ் இருக்கே, முதல் கேஸு நமக்கு ஏற்கனவே தெரியும், 2வது கேஸு நமக்கு தேவையே இல்லை, அது எதுக்கு இப்போ தேவையில்லாத இலவச இணைப்பு இன்னொரு கேஸை கிராக் பண்ணாருன்னு உள்ளே போய்கிட்டு அப்படிங்கிற அளவில் தான் இது படமாகவே வந்திருக்கு. அதனால் ரொம்ப வீக்கான ரைட்டிங்கு, ரொம்ப வீக்கான கேரக்டரைசேஷன், எதையுமே ப்ராப்பராக பண்ணல. சமீபத்தில் நான் பார்த்த ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு மலையாள படம் அப்படின்னா அது இதுதான். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது, அதான் ஒன்றுமே கிடையாதுன்ட்டேன். அப்புறம் நான் அடல்காரன்ட்டேன் அந்த அளவுக்கு தான் ஒரு படம். இது தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும் பார்க்கலங்கிறது உங்களுடைய கால் தான். என்கிட்ட கேட்டால் தவிர்ப்பது நல்லது, அந்த அளவுக்கு தான் என்னால் சொல்ல முடியும். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.